எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா, தைராய்டு கட்டிகள். ஸோ நெறைய எங்கேஜ்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்து வீங்கி இருக்கும். ஸோ நெறைய பேர் நோட்டீஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ கழுத்து வீக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நார்மலா நம்ம அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்த்தா, நம்ம வந்து தைராய்டு கட்டிகள் இருக்கிறத வந்து கண்டறியலாம். ஸோ தைராய்டு கட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காமனான ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ இந்த கட்டிகள்ல வந்து 2 விதமா இருக்கலாம். கேன்சராவும் இருக்கலாம், இல்ல நான் கேன்சராவும் இருக்கலாம். ஸோ நான் கேன்சர் வந்து கொஞ்சம் காமன். ஸோ கேன்சராக இருக்கிற பட்சத்தை வந்து நார்மல் கட்டியாகவும் கேன்சர் கட்டியாகவும் ஃபஸ்ட்டு வித்தியாசப்படுத்தணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன நீடில் டெஸ்ட், எஃப்என்இசின்னு சொல்கிற நீடில் டெஸ்ட் மூலமாக அல்ட்ராசவுண்ட் கைடடாக பண்ணும்போது நம்ம கண்டறிய முடியும் அது கேன்சர் கட்டியா இல்லை நான் கேன்சர் கட்டியான்ட்டு. ஸோ கேன்சர் கட்டியாக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுதான் லைஃப் சேவிங், வேறு வழி இல்லை. பட் நான் கேன்சர் கட்டியாக இருக்க பட்சத்தில் வந்து கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி தைராய்டு கட்டியை வந்து ரிமூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, சர்ஜரி பண்ணுறது மூலமாக ஒரு பெரிய ஸ்கார் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து காஸ்மெட்டிக்லி வந்து இதுவாக இருக்கலாம். 2வது சர்ஜரி பண்ணி தைராய்டை ரிமூவ் பண்ணுறதுனால தைராய்டு வந்து நம்ம உடம்புல இருக்க ஒரு நாளமில்லா சுரப்பி, அது வந்து நம்ம மெட்டபாலிசத்தெல்லாம் சீர்படுத்தும். ஸோ தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணிட்டா நம்ம லைஃப் லாங் தைராய்டு ஹார்மோன் டேப்லெட்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சர்ஜரி பண்ணுறப்போ சம்டைம் பேரதைராய்டு கிளாண்டை வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணுறதுனால ஹைப்போ பேரதைராய்டிசம்ன்ற ஒரு கண்டிஷன் ஏற்படலாம். இல்லைனா வந்து சம்டைம் குரல் வளைக்கு போகக்கூடிய நர்வ் டேமேஜ் ஆனிச்சுன்னா பேசுகிறதுல டிஃபிகல்ட்டி இருக்கலாம். ஸோ இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் சர்ஜரியில் இருக்கனால ஸோ ஒரு கட்டி சாதாரண கட்டியாக இருக்கிறப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். பட் பேஷண்ட்டுக்கு அது காஸ்மெட்டிக் இல்லைனா வந்து அது பக்கத்தில் இருக்க மூச்சுக்குழாயோ இல்லை உணவுக்குழாயோ அழுத்துனுச்சு அப்படின்னா இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி மூலமாக கட்டி வந்து சிறுசாக இருக்கிற பட்சத்தில் அப்ளேஷன் பண்ணலாம். ஒரு சின்ன நீடில் வந்து அந்த தைராய்டு கட்டிக்குள்ளே செலுத்தி மைக்ரோ அப்ளேஷன் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் பண்ணுறது மூலமாக லோக்கல் அனஸ்தீசியாவில் அந்த கட்டியை அப்படியே சுருக்கிற முடியும். இதனால் பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். பேஷண்ட்டுக்கு ஃபாஸ்ட் ரெக்கவரி இருக்கும். நெக்ஸ்ட் டேலேருந்து அவங்களோட வேலையை வந்து பண்ண முடியும். பேஷண்ட்டுக்கு வந்து லைஃப் லாங் தைராய்டு டேப்லெட்ஸ் எடுக்க தேவையில்லை. பேஷண்ட்டுக்கு வந்து வாய்ஸில் எந்த ப்ராப்ளமும் வராது. பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா பேரதைராய்டு கிளாண்ட் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பெரிய ஸ்காரை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். பட் ஒரு சிலருக்கு நிறைய தைராய்டு கட்டிகள் இருக்கும். அது வந்து அந்த மாதிரி சமயத்தில் தைராய்டு ஹார்மோனும் ரொம்ப அளவுக்கு அதிகமாகி உடம்புல வந்து பல்வேறு மாற்றங்கள் ஏற்படலாம். அவங்களுக்கு சர்ஜரி இஸ் அ ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ். பட் ஒரு சிலரால் ஏதாவது கான்ட்ராண்டிகேஷனால் சர்ஜரி பண்ண முடியலன்னா தைராய்டு ஆர்டரி எம்பலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த தைராய்டு கிளாண்டுக்கு போகக்கூடிய இல்லை தைராய்டு கட்டிகளுக்கு போகக்கூடிய அளவுக்கு அதிகமான ரத்த ஓட்டத்தை வந்து பார்த்தோன்னா மருந்து துகள்களை வந்து செலுத்தி அடைக்கிறது மூலமாக இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியில் தைராய்டு கட்டிகளுக்கு நம்ம தீர்வு காண முடியும்.